அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மழை காலங்களில் கொஞ்சம் குளிர் இருக்கக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இருமல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இதற்காக நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர். காஃப் சிரப்பெல்லாம் நிறைய எடுத்துட்டேன். ஆனாலும் இந்த இருமல் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. இருமல் எதனால் வருது, என்னென்ன வகையான இருமல் இருக்குது, அதனுடைய காரணங்கள் எப்படி அதனால் வேறுபடுது, இதற்கான தீர்வு தான் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இருமல் அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக ஒரு வறட்டு இருமல் இருக்கும். இந்த வறட்டு இருமல் அப்படிங்கிறது நைட் நேரத்தில் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருமல் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு அலர்ஜி மாதிரியான விஷயங்கள், ஆஸ்துமா, வீசிங் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வறட்டு இருமலாக தான் இருக்கும். நிறைய சளிலாம் வராது. அது பெரும்பாலும் உங்களுக்கு ஈவினிங் டைம்லேயோ இல்லை மழை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயோ இல்லை நீங்கள் குளிரில் போகிறீங்க இல்லை ஏசி மாதிரியான இடங்களில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வறட்டு இருமல் வரலாம். இது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல போகும்போதோ இல்லை அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுதோ இந்த வறட்டு இருமல் வரலாம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய அந்த மூச்சுக்குழலில் ஒரு இரிட்டேஷன் உருவாகுது. இரிட்டேஷன்னால் நமக்கு அதிகமான ஒரு மியூக்கஸ் இல்லாமல் ஒரு வறட்டு இருமல் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு இந்த அலர்ஜினால் நம்மளுடைய இந்த மூச்சுக்குழல் அப்படிங்கிறது சுருங்க ஆரம்பிக்குது. இது நாள் அடைவில் நம்மளுடைய மூச்சுக்குழல் பகுதிகளில் இன்ஃப்ளமேஷன் இருக்க ஆரம்பிக்கும் போது தான் தொடர்ந்து நமக்கு இருமல் இருக்குது. நிறைய குழந்தைகளை பார்க்கலாம், நைட்டில் இருமிக்கிட்டே இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகளோட ஆரம்ப கட்டமாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான வறட்டு இருமல் இருக்கும். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த அலர்ஜியை சரி செய்யக்கூடிய துளசி மாதிரியான மூலிகைகளோட தண்ணீர் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். மஞ்சள், மிளகு சேர்ந்த பால் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஏர்வேல இருக்கக்கூடிய இரிட்டேஷன், அந்த மூச்சுக்குழலில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு எப்போவுமே இருமல் இருக்கும், அது கூட சளியும் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு சிலருக்கு அலர்ஜியோடு சேர்ந்து இந்த இன்ஃபெக்ஷனும் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அப்போ தான் சளி முதல் நாள் ஒரு மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும், அடுத்தது மூக்கடைப்பு மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த நாட்களில் நல்ல இருமலோடு கெட்டிப்பட்ட சளி வெளிப்படும். ஸோ இதற்கு நல்ல ஒரு கோலைகற்று செய்ய இருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம ஒரு கஷாயமாக கொடுக்குறதோ இல்லை ஒரு சிரப் மாதிரி கொடுக்குறதோ நல்லது. அதில் முதன்மையானது ஆடாதொடை. ஸோ ஆடாதோடை அப்படிங்கிறது நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இதற்கு இருக்கும். இந்த ஆடாதொடையை நம்ம கஷாயம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா இருமல் இருக்கும். அந்த இருமல் அப்படிங்கிறது சடனாக வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அந்த இருமல் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே இருமல் இருக்காது, ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு இருமல் இருக்கும். இது எதனால் வரும் அப்படின்னா ஜிஆர்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய உணவு குழாயிலிருந்து அந்த அமிலம் மேலே வர்றதுனால அது நம்மளுடைய தொண்டை பகுதிகளையும் மூச்சுக்குழல் பகுதியையும் இரிட்டேட் பண்ணும். அந்த மாதிரி சமயத்தில் கண்டினியூஸாக ஒரு காஃப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மெயினாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்லை அந்த உணவு குழாயிலேருந்து அமிலம் மேலே வரும் பொழுது இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கும் போது தொண்டை பகுதியில் ஒரு வலி இருக்குது, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இருமலாக அது மாறிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் தொண்டை வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுறதுனால வருது. இது இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேருக்கு பார்க்குறோம், ஒரு வைரல் ஃபீவர் வருது, தொண்டை வலியோட அந்த காய்ச்சலும் வருது. காய்ச்சல் ஒரு நாள் 2 நாள் தான் டாக்டர் இருக்குது, ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த இருமல் அப்படிங்கிறது வறட்டு இருமலாக இருக்குது. சில சமயங்களில் சளியும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் காய்ச்சலை தொடர்ந்து உங்களுக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய தொண்டை பகுதியில் வீக்கம் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது. அந்த கிருமியோட தொற்றுனால அங்கே வீக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இரிட்டேஷன் ஆகி தான் உங்களுக்கு இருமல் வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இருமல், இரவு நேரத்தில் திடீர்னு இருமல் வருது டாக்டர் என்கிட்ட, அப்போ ஒரு காஃப் சிரப்போ எதுவுமே கிடையாது, அந்த சமயத்தில் எப்படி நான் இருமலை சரி செய்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 மிளகு, அது கூட ஒரு 10 அரிசி, அந்த அரிசி புழுங்கல் அரிசி, பச்சரிசி எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாறு தொண்டை பகுதியில் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய
இரிட்டேஷன் வந்து குறையும். ஸோ மிளகு அப்படிங்கிறது அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்புத்தன்மையை, அந்த ஒரு மியூக்கஸ் மெம்பரேனோட ஒரு செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கஃபத்தையும் வந்து வெளியேற்றதுனால இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த இருமல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ மிளகு பயன்படுத்தலாம், கிராம்பு பயன்படுத்தலாம், ஏலக்காய் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 3 பொருட்களையுமே நம்ம கொஞ்சமாக அரிசியோடு சேர்த்து வந்து நல்லா மென்று சாப்பிடலாம். ஏன்னா இது 3மே நல்ல ஒரு காரம். அது கூட கொஞ்சம் அரிசி சேர்க்கும்போது அந்த காரத்தினால நம்ம தொண்டை பகுதி புண்ணாகாமல் வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பாக வெந்நீர் வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இருமல் அப்படிங்கிறது உடனடியாக வந்து செட்டில் ஆகிடும். ஆனால் தொடர்ந்து இருமல் இருக்குது டாக்டர், ஸோ வறட்டு இருமலாக வந்து இருக்குது, வீசிங் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிமதுரம், துளசி இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இருமல் வந்து சளியோடு வெளியே வருது, அந்த சளி தொடர்ந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது, ப்ரொடக்டிவ் காஃப், வெட் காஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நிலைகள்லாம் ஆடாதோடைய அதிமதுரம் கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ஆடாதோடைய அதிமதுரம், நெல்லிக்காய் இந்த மாதிரியான மூலிகைகள், இது கூட கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரினால் செய்யக்கூடிய லேகியம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சளியையுமே, ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சளியையுமே வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சேர்ந்த ரெஸ்போகல்ப் சிரப்பும் வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெஸ்போகல்ப் சிரப்பு வந்துட்டு காலை இரவு 2 வேளையும் ஒரு 10 ml ஒரு 30 ml தண்ணீரோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சளியும் வந்து வெளியே வரும், நம்மளுடைய மூச்சுக்குழாய்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் வந்து குறையும், அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள், வீசிங் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இருமல் இருக்குது, தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா அது என்ன வகையான இருமல் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ உங்களுக்கு செரிமான கோளாறுகளால் இருமல் வருது அப்படின்னா நல்லா ஜீரக தண்ணீர் வந்து குடிக்கிறதோ இல்லை வந்து சோம்பு தண்ணீர் வந்து குடிக்கிறதோ உங்களோட இருமலை வந்து சரி செஞ்சிடும். இல்லை அது வறட்சி இருமலோட வந்து மூச்சுலையும் வந்து எனக்கு சிரமம் இருக்குது, மூச்சு விடுறதுல வந்து எனக்கு சிரமம் இருக்குது அப்படின்னா ஆஸ்துமா, வீசிங் மாதிரியான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம். ஸோ அதற்கு நீங்கள் அதிமதுரம், துளசி சேர்ந்த மாதிரியான கஷாயம் இல்லைனா ரெஸ்போகல்ப் சிரப் வந்து எடுத்துக்கலாம். இதுவே நிறைய சளியோடு வந்து உங்களுக்கு இருமல் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதற்கும் நீங்கள் ஆடாதோடை சேர்ந்த கஷாயம் இல்லை ஆடாதோடை சேர்ந்த இந்த ரெஸ்போகல்ப் சிரப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இருமல் அப்படிங்கிறத நம்ம அதாவது நிறைய பேருக்கு அந்த இருமல் அப்படிங்கிறது அளவில் அதிகமாகி அடி வயிற்றில் ஒரு வலி வருது, இதே மாதிரி செஸ்ட்டில் வந்து ஒரு டைட்னஸ் வருது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இருமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்படாமல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இருமலை அழகாக வீட்டில் இருந்தபடியே சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இருமல் எதனால் வருது, அதனுடைய வகைகள்லாம் என்னென்ன, எந்த காரணத்தை தொடர்ந்து இந்த இருமல்லாம் வந்து வருது, இதற்கான சரி செய்யக்கூடிய ஹோம் ரெமடிஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.